12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் விஜி. இன்று என்ன கதைக்க போகிறேன்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சனா மக்களின் நாயகனா அல்லது சர்ச்சைகளின் நாயகனா என்ற தலைப்பில் ஒரு இதை கதைச்சி பார்ப்போம். சரியா? இப்போ யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மருத்துவமனையில் ஒரு சாதாரண மருத்துவராக தொடங்கி இன்று நாடாளுமன்றத்தை அதிர வைக்கும் ஒரு சுயேட்சை எம்பி வரை டாக்டர் அர்ச்சனாவின் வளர்ச்சி அசாத்தியம் ஆனது. அவர் ஊழலுக்கு எதிரான போராளியாக அல்லது விளம்பரத்திற்காக செயல்படுபவரா என்று ஒரு பார்வை மக்களிடையே உலாவிக் கொண்டிருக்கின்றது. ரைட், அதுக்கு சில காரணங்களை நான் சொல்ல போகிறேன். சரியா? அவரை 100க்கு 80% ஆட்கள் ஹீரோவாக பார்க்கிறார்கள். அதற்கான காரணங்களை பார்ப்போமே. ஆனால் 3 பாயிண்டில் நான் சொல்கிறேன். 1, ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். 2, மக்களின் அமோக ஆதரவு. 3, சுயேட்சையாக வெற்றி பெற்றமை. இந்த 3ம் தான் அவரை மக்கள் ஹீரோவாக பார்க்கிறார்கள். சரியா? இப்போ அதில் ஊழலுக்கு எதிரான குரல் என்ற விஷயத்தை எடுப்போமே. ஆனால் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் பொறுப்பதிகாரியாக இருந்தபோது அங்கு நிலவிய முறைகேடுகள் மற்றும் ஊழல்களை சமூக வலைத்தளங்களில் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர். ரைட்டா? மக்களின் ஆதரவு என்ற தலைப்பு எடுத்தால், இவரை இடமாற்றம் செய்ய முயன்றபோது சாவகச்சேரி மக்கள் கடைகளை அடைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். என்ன, இது எல்லாரும் அறிந்த விஷயம். 3வது விஷயம், சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றமை. இவரை ஹீரோவாக மக்கள் மனங்களில் இடம் பிடிக்கப்பட்டுள்ளார். எந்த ஒரு பெரிய அரசியல் பின்னணியும் இல்லாது 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் 20,487 வாக்குகளை பெற்று தனி ஒருவனாக நாடாளுமன்றத்துக்கு தேர்வானமை. இதுதான் அவர் இன்றைக்கு மக்கள் மனங்களில் அசையாத, இளைஞர்கள் மத்தியிலேயும் சரி, அசையாத இடம் பிடித்தமைக்கான காரணங்கள். ஒரு சிலர், அந்த 80% மக்கள் தவறாக பார்ப்பதற்கு அவர்கள் முன்வைக்கிற காரணங்கள். சரியா? நடந்த விடயத்தை தான் அவர்கள் தப்பாக விளங்கி விமர்சனமாக முன்வைக்கின்றார்கள். பாருங்கள், அது எங்களுக்கே தெரியுது, அதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை. ஆனாலும் அவ என்னென்னத்தை அவரை வச்சு விமர்சிக்கணும் என்று சொன்னால், முதலாவது நாடாளுமன்ற இருக்கை சர்ச்சை. சரியா? அது என்னென்று பார்த்தா, நாடாளுமன்றத்தில் சரியா முதல் நாள் அதாவது பாராளுமன்றத்துக்கு அவர் போன முதல் நாள் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் இருந்து கொண்டு மாற மறுத்தமை. இதுதான் இந்த மக்களுக்கு ஒரு பெரும் விமர்சனத்துக்கு இந்த விஷயம் அந்த 20% அதைத்தான் ஒரு பெரிய விமர்சனமாக முன்வைக்கினோம். சரியா? இது பிள்ளை முதல் நாள் யார் இருக்கலாம் இல்லையென்று பாராளுமன்ற சீட்டிலே அறிவிக்கப்படே இல்லை. அதால் டாக்டர் அப்படி இருந்தார். ஆனால் அதை ஒரு சிலர் அதை ஒரு பெரிய விஷயமாய் தூக்கி கதைக்கணும். ரைட்டா? அங்கே ஒரு விடயமும் இல்லை. 2வது பாயிண்ட், மருத்துவமனைகளில் இடம்பெற்ற மோதல்களை காரணம் சொல்லினோம். நல்லதுக்காக செய்ததை அந்த ஒரு சிலர் 10% இதைத்தான் விமர்சனமாக சொல்லினோம். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள்ளே இவர் அனுமதியின்றி நுழைந்து அதிகாரிகளை சார் என்று கூப்பிடுமாறு சொன்னதாக சில செய்திகளை சொல்லினோம். அப்படி டாக்டர் சொன்னதென்று சொல்லி இந்த ஊடகங்களோ என்னவோ விமர்சிக்குது. சரியா?
மூன்றாவதாக விமர்சனப்படுற விடயம் சமூக வலைத்தள பதிவுகள் டாக்டர் என்ற, அதாவது சக அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்து அவர்கள் பற்றி கதை பரப்புவதாக 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடரப்பட்டதாக ஒரு சில ஊடகங்களும் ஒரு சிலரும் அந்த பிடிக்காத ஒரு 20% சொல்லுற விமர்சனம். அது உண்மை இல்லை, அந்த பிடிக்காதவர்கள் சொல்லுற காரணங்கள். அடுத்தது 4வது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் என்று சொல்லினோம். அது என்னண்டா, அந்த LGBT சமூகம் மற்றும் ஓரின சேர்க்கை குறித்து டாக்டர் வெளியிட்ட கருத்துக்கள் அவர்கள் சில விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியது. அதுவும் அந்த 10% அடுத்தது அந்த சட்ட ரீதியான சிக்கல்களையும் சிலர் சொல்லினோம். அது என்னண்டா, செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியது, காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை என்று பல முறை கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்ததையும் ஒரு சில விமர்சனமாக சொல்லினோம். அதாவது அந்த பிடிக்காத 10 பேர், எங்களுக்கு தெரியும் டாக்டர் இது செய்ததெல்லாம் மக்களின் நன்மைக்காக போய்த்தான் இந்த சம்பவங்கள் நடந்ததுண்டு அவரை நேசிக்கின்ற 80% மக்களுக்கு தெரியும். பிடிக்காதவர்களுக்கான காரணத்தை தான் நான் சொல்கிறேன். இதுகளை வைத்து கொண்டு தான் அவரை விமர்சிக்கணும். இதெல்லாம் மக்களுக்காக அவர் செய்யப்பட்ட விடயம், அது எங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்தது டாக்டர் அதாவது எங்களோட அர்ச்சனா டாக்டர் சமூகத்தை சீர்திருத்துறவரா அல்லது வெறும் கவனத்தை ஈர்க்கும் அரசியல்வாதியா என்பது மக்களின் பார்வையை பொறுத்து தான் இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் 80% ஆதரவு கொடுக்குறோம். எங்களுக்கு டாக்டர் என்னவா தெரியுது, அர்ச்சனா ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை சீர்திருத்துறவரும் அரசியல்வாதியாகவும் இருக்கிறார்ன்றது எங்களுக்கு தெரியுது. ஒரு மருத்துவராக அவர் காட்டிய துணிச்சல், சரியா, ஒரு டாக்டராக தனி மனிதனாக காட்டிய துணிச்சல் பாராட்டுக்கு உரியது. சரியா? பாராட்டுக்குரிய விஷயங்கள், அவர் எடுத்து வைக்கிற விஷயங்கள் எல்லாமே சரியான விடயங்களைத்தான் டாக்டர் செய்கிறார். அது எங்களுக்கு தெரியுமா? அந்த விமர்சனம் கண்டுபிடிப்பவர்களுக்கு தான் இந்த சில டாக்டரின் சில செயல்களை அவர்கள் வித்தியாசமாக பார்க்குறார்களே ஒழிய வேறு விடயங்கள் இல்லை. அவர் சரியான வகையில் செயற்படுவார். நாங்கள் அவரை முதலமைச்சர் டாக்டரை ஆக்குவோம் என்ற துணிவோடு மக்கள் எல்லாரும் இருக்கிறோம். டாக்டருக்கு ஆதரவு, எங்கள் ஆதரவு டாக்டருக்கு கிடைக்கும். ஆக்கினால்தான் எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சீராகும், முடிவுக்கு வரும். அதை விட்டு வேறு எந்த தமிழ் அரசியல்வாதிகளாலும் எங்களோட தமிழ் மக்களோட குறைகளை தீர்த்து வைக்க முடியாது. நேர்மையாக அவருடைய கள்ளத்தனம் இல்லாத மனங்களுக்காக ஒளிவு மறைவின்றிய பேச்சுக்கள் எங்கள் மக்களுக்கு, அதாவது 80% மக்களுக்கும் அவரின் கருத்துக்கள் எங்களுக்கு பிடிக்கும். நல்லொரு அரசியல்வாதியைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. அந்த வகையில் டாக்டர் அர்ச்சனா எங்களோட சமூகத்துக்கு, நாட்டுக்கு தலைவர், எங்கள் நாட்டின் தலைவன், ஹீரோ என்றெல்லாம் சொல்லலாம். நாங்கள் அவரை முதலமைச்சர் தேர்தல் ஒன்று நடந்தால் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்குத்தான் நாங்கள் ஆதரவை வழங்க வேண்டும். ரைட்டா? நன்றி, வணக்கம். இத்துடன் எனது காணொளியை முடித்துக் கொள்கின்றேன்.